கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் 40 என்கிற காரியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பாருங்கள், மூன்றாவது காரியமாக இன்றைய தினம் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலே விதமாக சொல்கிறது. மோசே 40 வயதான போது அவன் தன் சகோதரர்களை கண்டு கொள்ளும்படியாக அவனுடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று என்று வசனம் சொல்கிறது. ஆனால் பாருங்கள், அவன் நினைத்தான் தேவன் என்னை பயன்படுத்துவார் என்று, தேவன் என்னை உபயோகப்படுத்துவார் என்று. அவன் ஒரு எபிரேய மனுஷனாக இருந்தான். ஆனால் பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான், பார்வோனின் குமாரத்தியால் வளர்க்கப்பட்டான். அதற்கு முன்னதாக வசனத்திலே அப்போஸ்தலர் 7:22 அவன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் அவன் நினைத்த காரியம், என் சகோதரரை நான் போய் கண்டுகொள்வேன் என்று. அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே அவனுக்குள் கோபம் காணப்பட்டது. அங்கே ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான் என்று வசனம் சொல்கிறது. அந்த 40வது வயதிலே தேவன் அவனை உபயோகப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளாக விட வேண்டிய காரியங்கள் இருந்தது, மறக்க வேண்டிய காரியங்கள் இருந்தது. எகிப்தின் காரியங்கள் அவனுக்குள்ளாக ஒட்டி கொண்டிருந்தது. எகிப்தின் சாஸ்திரங்களை அவன் மறக்க வேண்டியதாக இருந்தது. எகிப்தில் கற்றுத் தேர்ந்த காரியங்களை அவன் மறக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவன் நினைத்தான் தேவன் என்னை உபயோகப்படுத்துவார் என்றால். ஆனால் அந்த 40வது வயதிலே தேவன் அவனை உபயோகப்படுத்த முடியவில்லை. அவன் அங்கிருந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். ஒரு எகிப்தினை கொலை செய்த பின்பு அந்த மீதியான் தேசத்திலே கடந்து சென்று 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அவன் ஆடு மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். அதன் பின்பாக 40 வருடம் சென்ற பின்பு அப்போஸ்தலர் நடபடிகள் 7:30வது அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் முட்செடியிலே எழுந்தருளினார். 40 வருடம் சென்ற பின்பு வனாந்தரத்திலே தேவன் மோசேயை முட்செடியிலே, அக்கினியாய் ஜொலிக்கிற முட்செடியிலே எழுந்தருளி அவனை கூப்பிட்டார், மோசே மோசே என்று. அப்பொழுது தேவன் சொன்னார், இப்பொழுது சென்று என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வர நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறான். அப்பொழுது அவன் பல காரியங்களை சொல்லுகிறான், என்ன வேற யாரையாகிலும் அனுப்பும் என்று. ஆனால் பாருங்கள், இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்றால், அந்த முதலாவது 40வது வயது ஆகும்போது அவன் நினைத்தான் என்னுடைய ஜனங்களை சந்திப்பேன் என்று. தேவன் அந்த சமயத்திலே அவனை உபயோகப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளாக பல காரியங்கள் காணப்பட்டது, கோபம் காணப்பட்டது, எகிப்தின் காரியங்கள் காணப்பட்டது. அவன் எகிப்திலே கற்றுத் தேர்ந்த காரியங்களை அவன் மறக்க வேண்டியது இன்றியமையாததாக இருந்தது. அதையெல்லாம் அந்த 40 பின்னதாக ஒரு 40 வருடத்தில் அவன் மறந்து தீர்ந்த போது வனாந்தரத்திலே தேவன் அவனை சந்தித்தார். எவ்வளவு அருமையான காரியம்! தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீ தேவனுடைய கரத்தில் உபயோகப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உனக்களாக ஒரு சில காரியங்கள் இருக்கிற வரைக்கும் தேவன் உன்னை உபயோகப்படுத்த முடியாது. எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுப்பா என்றால் தேவன் உன்னை